வணக்கம். நான் உங்கள் பிரபு. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, டிசிஎஸ் கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எதனால ஃபாலிங் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஜென்ரலாகவே எந்த ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் அதுக்கு மெயின் ரீசன் இன்வெஸ்டரோட மைண்ட் செட் தான் காரணம். ஆஸ் பர் மை அப்சர்வேஷன், எதனால டிசிஎஸ் கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ஃபாலிங் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்வெஸ்டரோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, கம்பெனியை பற்றி வர பாசிட்டிவ் நியூஸ் அண்ட் நெகட்டிவ் நியூஸ். பாசிட்டிவ் நியூஸ் நம்ம எதை சொல்லுவோம்னா, எவ்ரி குவார்ட்டர் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோட ஃபினான்சியல் ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது சேல்ஸ் ரெவன்யூ, ப்ராஃபிட், இபிஎஸ், ஏர்னிங் பெர் ஷேர் இது மூணும் இன்க்ரீஸ் ஆகும் போது எக்ஸிட்டிங் இன்வெஸ்டரும் அடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நியூ இன்வெஸ்டரும் உள்ள வருவாங்க. இதனால கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். எதனாலனா டிசிஎஸ் கம்பெனியோட ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், பிளஸ் ப்ராஃபிட் அதிகமாக வரதால கம்பெனியோட நெட்ஒர்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஒரு கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். பட் டிசிஎஸ் கம்பெனியோட ஃபினான்சியல் ரிப்போர்ட் லாஸ்ட் 2 குவார்ட்டர் Q2 அண்ட் Q3 ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகாம ரெடியூஸ் ஆச்சு, பிளஸ் இபிஎஸ் ஏர்னிங் பெர் ஷேரும் ரெடியூஸ் ஆச்சு. இதுக்கு 2 மெயின் ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் மார்ஜின் ப்ரெஷர். இந்த மார்ஜின் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 2025 ஜான்வரிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிசிஎஸ் கம்பெனியோட கிளைண்ட்ஸ் தான் ரெக்வஸ்ட் பண்ணது ஏஐ டூல்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் காஸ்ட்டை 20 to 30% ரெடியூஸ் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணாங்க. இதுக்காக டிசிஎஸ் கம்பெனி எடுத்த டிசிஷன் தான் காஸ்ட் கட்டிங், ரீஸ்ட்ரக்சரிங் எம்ப்ளாயிஸ். டிசிஎஸ் கம்பெனி 19,000 எம்ப்ளாயிஸ்க்கு மேல லே ஆஃப் பண்ணாங்க. இந்த லே ஆஃப் பண்ற காஸ்ட்டை Q2 குவார்ட்டர்ல காமிச்சாங்க. இதனால ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகாம ரெடியூஸ் ஆச்சு. எதனாலனா எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாம ஒரு எம்ப்ளாயை லே ஆஃப் பண்ணும்போது ஃபினான்ஷியலி காம்பன்சேஷன் பே பண்ணாங்க. இது ஒரு கம்பெனியோட ரெகுலர் எக்ஸ்பென்சஸ் கிடையாது. இதனால Q2 குவார்ட்டர்ல காஸ்ட் அதிகமாச்சு, ப்ராஃபிட் ரெடியூஸ் ஆயிடுச்சு, பிளஸ் ஏர்னிங் பெர் ஷேரும் ரெடியூஸ் ஆச்சு. இது Q2 குவார்ட்டருக்கு ஒரு மெயின் ரீசனா இருந்துச்சு. Q3 குவார்ட்டர் ப்ராஃபிட் ரெடியூஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் இந்தியன் கவர்மெண்ட் லேபர் ஆக்ட்ல பண்ண அமெண்ட்மெண்ட். 21 நவம்பர் 2025 லேபர் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. மெயினா மினிமம் வேஜஸ் ஆக்ட், கிராஜுவிட்டி ஆக்ட் 1972 பண்ண அமெண்ட்மெண்ட். கிராஜுவிட்டி ஆக்ட்ல பண்ண அமெண்ட்மெண்ட் என்னன்னா, 5 இயர்ஸ்க்கு மேல ஒரே கம்பெனியா ஒர்க் பண்ற எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் கிராஜுவிட்டி எலிஜிபிலிட்டி இருந்தது. இதுல அமெண்ட்மெண்ட் பண்ணது 1 இயர் கம்ப்ளீட் பண்ண எம்ப்ளாயிஸ்க்கும் கிராஜுவிட்டி எலிஜிபிலிட்டின்னு சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. இதனால டிசிஎஸ் கம்பெனியோட ஃபினான்சியல் ரிப்போர்ட்ல சேஞ்ச் ஆனது என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க கிராஜுவிட்டி ப்ரொவிஷன் காமிச்சது, ப்ரொவிஷன் பேயபிள், கிராஜுவிட்டி பேயபிள்ஸ் காமிச்சது 5 இயர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் கிராஜுவிட்டி ப்ரொவிஷன் லைபிலிட்டி காமிச்சு அந்தந்த குவார்ட்டர்ல எக்ஸ்பென்ஸ் தான் காமிச்சாங்க. பட் இப்போ எக்ஸிட்டிங் எம்ப்ளாயிஸ் 1 to 4 இயர்ஸ் ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு கிராஜுவிட்டி பேயபிள்ஸ் ப்ரொவிஷன் காமிச்சாங்க. கிராஜுவிட்டி பேயபிள்ஸ் ப்ரொவிஷன் மீன்ஸ் என்னன்னா, ஆப்ளிகேஷன் டு பே இன் ஏ ஃபியூச்சர். இன்னைக்கு இந்த எம்ப்ளாயி ரிசைன் பண்ணாலும் நான் உனக்கு இந்த அமௌண்ட் செட்டில் பண்ணணும், இதுக்காக தான் இதை ப்ரொவிஷன் காமிச்சாங்க. ஸோ எக்ஸிட்டிங் எம்ப்ளாயி 1 to 4 இயர்ஸ் ஒர்க் பண்ற எம்ப்ளாயோட கிராஜுவிட்டி ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா இந்த 3rd குவார்ட்டர்ல காமிச்சதாக லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. இதனால 3rd குவார்ட்டரோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் ரெடியூஸ் ஆச்சு, ஏர்னிங் பெர் ஷேரும் ரெடியூஸ் ஆச்சு. ஸோ இது ஒரு 3rd குவார்ட்டர்ல ஒரு மெயின் ரீசனா டிசிஎஸ் கம்பெனியோட ப்ராஃபிட் ரெடியூஸ் ஆனதுக்கு. டிசிஎஸ் கம்பெனியை லே ஆஃப் பண்ண எம்ப்ளாயிஸ் யார் பார்த்தீங்கன்னா, பெஞ்ச் ஸ்டாஃப் மோர் தென்
8 monthsக்கு மேல எந்த ஒரு ப்ராஜெக்டும் அலோகேட் பண்ணாத எம்ப்ளாயிஸ் தான் பெஞ்ச் ஸ்டாஃப் சொல்லுவாங்க. பிளஸ் நியூ ஏஐ டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆக ஸ்ட்ரகிள் ஆகிற மிடில் அண்ட் சீனியர் லெவல் எம்ப்ளாயிஸும் பண்ணாங்க. இப்ப டிசிஎஸ் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா பில்ட் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஏஐ ஒர்க் ஃபோர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால டிசிஎஸ் கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ஃபியூச்சர்ல growth ஆகும். அதுக்கப்புறம் பிஎஸ்என்எலோட 4G கனெக்ஷனோட ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ற டிசிஎஸ் கம்பெனி டெஜஸ் நெட்வொர்க் ரெண்டுமே டாடா குரூப் தான். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிரைவேட் கம்பெனிஸ்லாம் ஆல்ரெடி 5G வந்துச்சு. பட் கவர்மெண்ட் கம்பெனியான பிஎஸ்என்எலோட 4G ப்ராஜெக்ட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இந்த கான்ட்ராக்ட் பண்றது பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கம்பெனி. ஸோ டிசிஎஸ் கம்பெனி இந்த 4G ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணும்போது சேல்ஸோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். இதனால ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம்னா 5G ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிற நியூ ப்ராஜெக்டும் டிசிஎஸ் கம்பெனிக்கு கிடைக்கலாம். ஸோ அந்த பிஓ சைன் ஆகும் போதும் நியூ ப்ராஜெக்ட் சைன் ஆகும் போது இன்வெஸ்டர் ட்ரஸ்ட் ஆகி இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபியூச்சரில் டிசிஎஸ் கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பாசிட்டிவ் நியூஸ் வரும்போது பொறுத்து வந்து பார்ப்போம். தேங்க்யூ.